ரைட். அப்போ நாங்க வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. அப்ப இந்த கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால், ஆஹ், 1.3 நாங்க பார்த்த விஷயம்தான் உற்பத்தி காரணிகள். இந்த பண்புகளையும் உற்பத்தி காரணிகளோட விளைதிறனை தீர்மானிக்கிற காரணிகளையும் வந்து விவரிப்போம். உற்பத்தி காரணி சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு நாங்க 1.3 தேர்ச்சி மட்டம் ரீதியா வந்து பார்த்தோம். அப்ப அப்படின்னு சொல்ல போகல நாங்க உற்பத்தி காரணிகள் அப்படின்னா நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி போட்டு உற்பத்தி காரணிகள் வந்து 4 வகைப்படும் அப்படின்றதையும் நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். சரியா? அப்ப நாங்க வந்து போன கிளாஸ்ல 2 உற்பத்தி காரணிகளை பத்தி பார்த்தோம். என்னென்னு சொல்லுங்க பாப்போம். நிலம், உழைப்பு. நில சம்பந்தமாகவும் உழைப்பு சம்பந்தமாகவும் நாங்க என்ன செஞ்சோம் போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அப்ப இன்னையான கிளாஸ்ல நாங்க என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மூலதனம் சம்பந்தமா பார்ப்போம். சரியா? மூலதனமும் அடுத்தது வந்து என்னது, முயற்சி ஆண்மை சம்பந்தமாகவும் நாங்க பார்த்துட்டு இன்றைக்கு 1.3 வந்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டுல நாங்க இருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப அப்படின்னு சொல்ல போகல உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஏன் படிக்கிறீங்க, என்ன படிப்பு படிச்சா வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இதெல்லாம் என்ன சொல்றது, ஏ லெவலுக்கு வந்து ஒரு நோக்கத்தோட வந்திருப்பீங்க. அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா எதை எதை தியாகங்கள் செய்யணும், தியாகம் செய்யற டைம்ல எங்களுக்கு வந்து சலிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த சலிப்பை எல்லாம் தாங்கி கொண்டு அந்த தியாகத்துக்காக நாங்க அந்த அந்த ஒரு எங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காக, எங்களோட குறிக்கோளுக்காக, எங்களோட நோக்கத்துக்காக வந்து நாங்க பயணிக்கணும் அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா தலையில போட்டு கொண்டு தான் நாங்க என்ன செய்யணும், அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து செல்லணும். இதெல்லாம் என்ன சொல்றது, என்ன இஷ்யூ வந்தாலுமோ என்ன பிரச்சனை வந்தாலுமோ ஐகான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 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 மோட்டிவேஷனோட விலை என்ன சொல்றது, எப்பவுமே மனசை தளர விடாம நீங்க என்ன செய்யணும், ஆஹ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களோட கல்வி நடவடிக்கையில ஈடுபடணும். சரியா? ரைட். அப்ப அப்படி சொல்ல போகல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வரும், சில கிரிட்டிக்கலான சந்தர்ப்பங்கள் வரும், விலை என்ன சொல்றது, அடுத்தது மையத்தூடு வரும், விலை என்ன சொல்றது, அதே மாதிரி வந்து விளையாட்டு நிகழ்வுகள் வரும், ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சுத்தணும், பாட்டி போடணும், அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஈடுபாடோட இருப்பீங்க. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நீங்க எப்படி வந்து இந்த ஏ லெவல் டைமை கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். ஏன்னு தெரியுமா? இப்ப வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல ஏ லெவலுக்கு வந்து ஆரம்பத்திலே விடுற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, நாங்க கடைசி டைம்ல நாங்க எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் ஈக்குது தானே, அந்த 2 வருஷத்துக்குள்ள நாங்க படிச்சு கொள்ளையிலும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஈக்கிறதால ஆரம்பத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பிழைய விட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த கடைசி டைம் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை வந்து ஆரம்பத்துல குடுக்குறாங்க இல்ல. அதான் என்ன சொல்றது, அது வந்து மிக முக்கியமா நான் நிறைய பேர்ட்ட நான் கிளாஸ் எடுத்தேன். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு வருட காலமா வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஆன்லைன்ல. அப்ப அதுல வந்து நிறைய பாய்ஸ் ஆகிக்கலாம், கேர்ள்ஸ் ஆகிக்கலாம், பொதுவா எல்லாருமே வந்து சொன்ன ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல படிக்கிறதுக்கு மிஸ் விட்டேன், எனக்கு அதை மீட்டித்தாங்க இதை மீட்டித்தாங்க. நிறைய பேர் வேலைக்கு நான் சொல்றது நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு அனாலிசிஸ்ல பார்க்க போனா வந்து பேசிக்கா ஆரம்பத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பிழையை விட்டுறாங்க. என்ன பிழை? அந்த ஹார்ட் ஒர்க் இந்த டைம்ல பண்ண தேவையில்லை, கடைசி டைம்ல பண்ணினா ஓகே. விலைங்க நான் சொல்றது, அப்ப கடைசி டைம் படிச்சா மட்டும் போதும் விலைங்க. இப்ப நம்ம சும்மா நார்மலா படிக்கும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகும், அதாவது என்னது, டெஸ்ட் டைம் எக்ஸாம், டேம் எக்ஸாம்களுக்கு ரெடி ஆகுனா போதும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு வேலை போறதால வந்து அவங்க வந்து அந்த டார்கெட் தானே, உப்பரிம டார்கெட் ஒன்று வந்து வைக்கிறதும் இல்லை. அந்த வைக்கிற டார்கெட் வந்து அடைஞ்சு கொள்றதுக்கு அவங்க அந்த அந்த சூழலும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குது. விலைங்க என்ன சொல்றது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட அந்த கடைசி டைம்ல கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை இப்பவே கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்க்கலும். விலைங்க நான் சொல்றது, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ், அதாவது ஐலேண்ட் லெவல்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலும். அதால இந்த 2 வருட காலப்பகுதியும் நீங்க என்ன செய்யுங்க, படிப்புக்காக அர்ப்பணிங்க. அதுவும் உங்களோட விருப்பத்தோட அர்ப்பணிங்க. சும்மா கஷ்டம் அப்படின்னு சொல்லி மனசுல மைண்ட்ல போட்டு கொள்ளாம அந்த படிப்பு அப்படின்றது வந்து ஒரு பசியா மாறணும். விலைங்க என்ன சொல்றது, அப்படி பசியா மாறுற டைம்ல தான் உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வமும், விலைங்க என்ன சொல்றது, அந்த படிக்கிற டைமும் வந்து ஒரு இனிப்பாய்க்கும். விலை என்ன சொல்றது, இனிமையாக காணப்படும். சரி. அப்ப அதன் அடிப்படையில வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்பையில இருந்தே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா
நான் எப்பயோ ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். அப்ப ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரி. அப்ப ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்பயில இருந்தே உங்களோட ஹார்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிரணும். சரியா? எல்லா விளையாட்டு புத்தி அது இது விளங்கி நான் சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நீங்க ஒரு ஏ லெவல் படிக்கிறீங்க. ஓ லெவல் மாரி இல்ல. விளையாண்டுட்டு திரியிற வயசு இல்ல. சரியா? அப்ப அதுக்கேத்த மாரி தான் நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஸ்டடீஸ வந்து செஞ்சு கொள்ளணும் அப்படின்றத தெளிவா விளங்கிக்கொள்ளணும். ரைட். அப்ப இதுவரைக்கும் சொன்ன வரைக்கும் எல்லாம் கிளியரா? ஓ சார். ரைட். வெரி குட். சரி. அப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், கிளாஸ் உள்ள போவோம். நாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வைக்குது எங்களோட பாட பரப்புக்குள்ள. ரைட். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்தியாண்ட கிளாஸ்ல ஆரம்பிக்க போறோம். மூலதனத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். சரியா? ரைட். மூலதனம். சார் ஓம் சொல்லுங்க. அந்த லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்க தாரா சார்? லாஸ்ட் கிளாஸ்ல ரெக்கார்டிங் போட்ட நான் தான். நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். யூடியூப் லிங்கின் ஊடாக அனுப்பி விட்றேன். சரியா? ஆ. ஆனால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். இதுக்கு பொறவு வந்து ரெக்கார்டிங் வந்து தரமாட்டேன். விலை நான் சொல்றது மிஸ் ஆகினது சரி. இதுக்கு பொறவு வர இந்தியாண்ட கிளாஸ்லயும் ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க. இப்படி சின்ன ஒரு இஷ்யூ உண்டாகிக்குது கட்டாயம் ரெக்கார்டிங் தாங்க அப்படின்னு. அப்ப அதுவும் வந்து நான் இன்றைக்கும் ரெக்கார்டிங் போட்டது. ஆனா இதுக்கு பொறவு உள்ள கிளாஸ்ல நான் கிளாஸ் முடிய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொண்டு குரூப்ல போடுவேன். விலைங்க நான் சொல்றது அதால நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு பொறவு ரெக்கார்டிங் தர மாட்டேன். எல்லாருமே என்ன செய்யணும், லைவா ஜாயின் பண்ணணும். சரியா? கேட்டால் ஓகேயா? இன்றைக்கு தாரன், இன்றைக்கும் தாரன், போன கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல உள்ள ரெக்கார்டிங்கும் தாரன். இதுக்கு பிறகு ரெக்கார்டிங் எந்த ஒரு காரணத்துக்கும் தரப்படாது அப்படின்றத மெயின்ல போட்டுக்கொள்ளணும். சரியா? கேட்டால் கிளியரா விளங்கி நான் சொன்னது? ஓ சார். சார் ரைட். நோட்ஸ் அனுப்பாம இல்லையே சார்? லாஸ்ட் கிளாஸ் விளங்கல? லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் அனுப்பாம இல்லையே? ரைட். நான் கிளாஸ் முடிய இந்த கிளாஸ் முடிய நான் எல்லாம் அனுப்பி விடுறேன். ஓகேயா? ஓகே சார். ரைட். கிளாஸ் முடிய உங்களுக்கான அந்த நோட்ஸ், போன கிளாஸுக்கான ரெக்கார்டிங், இந்த கிளாஸுக்கான ரெக்கார்டிங் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணிட்டு லாஸ்டா ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுவேன். அதுல தான் எல்லா விஷயமும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அதையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு பிறகு ரெக்கார்டிங் கிடைக்காது அப்படின்றத மெயின்ல போட்டு டைமுக்கு ஜாயின் பண்ணுவோம். சரியா? ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம், வகுப்புக்குள்ள போவோம். பாடத்துக்குள்ள போவோம். ரைட். மூலதனம். சரி. இந்த மூலதனம் அப்படின்றக்குள்ள நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மூலதனம் அப்படின்னு சொன்னா என்ன? அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மூலதனம் அப்படின்னா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். அதாவது இந்த மூலதனம் அப்படின்றக்குள்ள வந்து மனிதன்ட விருப்பங்கள பூர்த்தி செய்யறதுக்காக அவசியமானது என்னன்னு சொல்லி தந்தேன். மனுஷன்ட விருப்பங்கள், தேவைகள பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை எங்களுக்கு? பொருட்களும் சேவைகள். வெரி குட். விலை என்ன சொல்றது? பொருட்களும், சேவைகளும் தேவை. விலைங்க அப்ப மனித விருப்பங்கள பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான அந்த பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுற மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்ட வளங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா விளங்கிக்கொள்ளணும். மனிதன விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான பொருட்கள், சேவைகள் ஈகிறதானே. அந்த பொருட்கள், சேவைகளை நாங்க உற்பத்தி செஞ்சா தான் மனிதன தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய இயலும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? அப்ப அப்படியான இந்த மனிதன் விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு அவசியமான அந்த பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கணும். மனிதனால என்ன செய்யப்பட்டிருக்கணும்? உருவாக்கப்பட்டிருக்கணும். அதே மாரி நீண்ட கால பயன்பாட்ட கொண்டிருக்கணும். இந்த 2 விடயமும் வந்து கட்டாயமா குறிப்பிடப்படணும். என்னென்ன விடயம்? மனிதனால உருவாக்கப்பட்டது, நீண்ட கால பயன்பாட்ட கொண்ட வளங்கள தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? மூலதனம். மூலதனம். விளங்கி என்ன சொல்றது? அப்ப மனித விருப்பங்கள பூர்த்தி செய்றதுக்கு அவசியமான பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படும் மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்ட கொண்ட வளங்கள தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்ஸ்? அந்த 3 பாயிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணினீங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ்? இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வார அந்த 3 பாயிண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணினீங்களா? அந்த பாயிண்ட்ஸ் 3யும் சொல்லுங்க பாப்போம் என்னென்னன்னு. குயிக்கா.
3 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள இருக்குது. அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள இருக்கிற 3 பாயிண்ட்ஸையுமே எனக்கு சொல்லணும். குயிக்கா குயிக்கா. அந்த 3 பாயிண்ட்ஸும் என்ன? முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுறது. என்ன சொல்றது? பயன்படுத்தப்படுறது. அது முதலாவது. இதுதான் மூலதனம் அப்படின்றது. அதே மாதிரி மனிதனால உருவாக்கப்படுகிறது. மூன்றாவது விடயம் என்ன? நீண்ட கால பயன்பாட்டை கொண்டது. இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியது தான் என்னன்னு சொன்னா இந்த மூலதனம். இப்படிதான் வரைவிலக்கணத்துக்கு வந்து இந்த டெபினிஷன் கொடுக்கணும். என்ன சொல்றது? நம்ம டெபினிஷன் கொடுக்குற டைம்ல அதுக்குள்ள வார அந்த பண்புகள்ல ஒரு பண்பு மிஸ் ஆகினாலும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் குறையும். விளங்கினா? சாரா, சல்மா கிளியரா விளங்கினா? ஃபாத்திமாவலாம் சொல்றது தலையில போட்டீங்களா? ஓ சார். ரைட், வெரி குட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதுக்குள்ள வார அந்த 3 பண்பையும் கட்டாயம் நீங்க கொடுத்தாங்க. விளங்கினா? மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது, மனிதனால உருவாக்கப்பட்டது, நீண்ட கால பயன்பாட்டை கொண்டது. விளங்கினா? இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? உதாரணமா என்ன? தொழிற்சாலையை சொல்லலாம். சரியா? அதே மாதிரி என்ன? கட்டிடங்களை சொல்லலாம். என்ன சொல்றது? அதே மாதிரி தளபாடங்களை சொல்லலாம். என்ன சொல்றது? அதே மாதிரி பெருந்தெருக்களை சொல்லலாம். அதே மாதிரி விமான நிலையங்களை சொல்லலாம். நீர் வடிகால்களை சொல்லலாம். விளங்கினா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா மூலதனம். மூலதனம். விளங்கினா உங்களுக்கு சொல்லுது? அதாவது மனுஷன் விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. தொழிற்சாலை ஆகிக்கலாம், கட்டிடங்கள் ஆகிக்கலாம், தளபாடங்கள் ஆகிக்கலாம். அதே மாதிரி மனிதனால உருவாக்கப்பட்டது. இது தொழிற்சாலைன்றது யாரால உருவாக்கப்பட்டது? மனிதனால. கட்டிடங்கள் மனிதனால, தளபாடங்கள் மனிதனால, பெருந்தெருக்கள் மனிதனால, விமான நிலையம் மனிதனால, நீர்வடிகால் மனிதனால. என்ன சொல்றது? அப்ப மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்ட கால பயன்பாட்டையும் கொண்டிருக்கணும். என்ன சொல்றது? அப்ப நீண்ட கால பயன்பாட்டை கொண்டிருக்கிறது, மனிதனால உருவாக்கப்படுகிறது, மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுறது. இதெல்லாம் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? மூலதனம். மூலதனம். என்ன சொல்றது? மூலதனம். சரியோ? அப்ப மூலதனம் அப்படின்னு சொன்னா என்னன்றது நீங்க விளங்கிக் கொள்ளணும். மனிதன விருப்பங்களை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எங்களுக்கு பொருட்கள் சேவைகள் தேவையா இல்லையா? அது சொல்லுங்க பாப்போம். பொருட்கள் சேவைகள் தேவையா இல்லையா? தேவை. அப்படி தேவைப்படுற அந்த பொருட்கள் சேவைகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்த மூலதனம். என்ன சொல்றது? அப்படி பயன்படுத்தப்படுறது அதே மாதிரி மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி என்னது? நீண்ட கால பயன்பாட்டை கொண்டிருக்கணும். நான் 1 வருட காலத்துக்கு மேல, அதான் நீண்ட காலம் அப்படின்னு சொல்றது. அந்த 1 வருட காலத்துக்கு மேல வந்து அதோட பயன்பாடு வந்து இருக்கணும். அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். மூலதனம் அப்படின்னா என்னன்னு கிளியரா விளங்கினா? மூலதனம் அப்படின்னா என்னன்னு விளங்கினா? ஓ சார். ரைட். அப்ப அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த மூலதனத்தின் பண்புகளுக்குள்ள வாரோம். மூலதனத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது? நான் சொல்றது இந்த பண்புகளுக்குள்ள வாரோம். இப்ப முதலாவது விஷயம் தான் என்னன்னு சொன்னா மூலதனத்தின் பண்புகள்ல வந்து சரி, முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா மனிதனால உருவாக்கப்பட்டது. மனிதனால உருவாக்கப்பட்டது. இது நாங்க வரைவிலக்கணத்துக்குள்ள பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? பார்த்தேன். பார்த்தோம். இப்ப இப்ப என்ன கேஸ்னு சொன்னோமா தங்கங்கள் நல்லா தெளிவா நினைக்கிறோம். என்ன கேஸ்னு சொன்னா இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வார விடயங்கள்ல வந்து மிக பிரதானமான பண்புகளை வச்சுத்தான் அந்த வரைவிலக்கணங்களை உருவாக்குவான். அப்படின்னு சொன்னா அந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வார இந்த 3 பிரதான பண்பும் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன? குயிக் குயிக். உற்பத்தி செய்வது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீண்டகால பயன்பாட்டு பேரு. வெரி குட். என்ன சொல்றது? ரைட். இதுதான் வந்து பிரதானமான பண்பு. அப்ப அதுல முதலாவது வந்து இந்த பண்புகளை பாக்குற டைம்ல மனிதனால உருவாக்கப்பட்டது. 2வது விடயம் என்னன்னு சொன்னா மனிதன் வளத்தின் வினைத்திறனை வந்து அதிகரிக்கும். என்ன சொல்றது? மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கும். அப்ப வினைத்திறன் சொன்னா செயல்திறன். அப்ப ஒரு மூலதனம் அப்படின்றது வந்து மனித வளம். மனித வளம் அப்படின்ற
வளம் இருக்குது. விலை என்ன சொல்றது? அப்ப மனித பலம் அப்படின்னு சொன்னா அந்த உழைப்பு அல்லது முயற்சியாண்மை இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் மனித வளம். அப்ப வளங்களை வந்து நாங்க 2 வகைகளாக பிரிக்க போறோம் என்னன்னு சொன்னா அதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மனித வளம், பௌதீக வளம் அப்படின்னு சொல்லி போட்டு 2ஆக பிரிப்போம். பௌதீக வளம். அப்ப மனித வளம் அப்படின்றது வந்து உற்பத்தி காரணி இல்லை, என்ன வளம்னு சொல்லுங்க பாப்போம். உற்பத்தி காரணி இல்ல, 4 உற்பத்தி காரணி தானே, 4 உற்பத்தி காரணி அளிக்குது தானே. அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணிகளுக்கு இன்னொரு பேர் தான் வளங்கள். உற்பத்தி வளங்கள், உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன சொல்றது? உற்பத்திக்காக பயன்படுது. இப்படியான இந்த உற்பத்தி காரணிகளாய்க்கலாம், உற்பத்தி வளங்களாய்க்கலாம், உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகளாய்க்கலாம், எல்லாமே ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. அப்படியான அந்த உற்பத்தி காரணிகள் 4 இருக்குது. அந்த 4ஐயும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக மிக பிரதானமாக நாங்க என்ன செய்வோம் பிரிப்போம். முதலாவது தான் என்ன? மனித வளம், பௌதீக வளம் அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக பிரிக்க போறோம். சரியா? இதையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? இது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து உங்களுக்கு தாரன். இதையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். மனித வளம், பௌதீக வளம் அப்படின்னு. அப்ப மனித வளம் வந்து உற்பத்தி காரணியில் இருக்கிற மனித வளங்களை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வரும்? உழைப்பும் முயற்சியாண்மையும். வெரி குட். உழைப்பும் முயற்சியாண்மையும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளணும். தெளிவா விளங்கிக்கொள்ளணும். நோட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா குயிக்கா அந்த பக்கத்துல நான் சொல்லிக்கிறேன், கிளாஸ் வர டைம்ல ஒரு பேப்பர் ஒன்று சைட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு. சொல்ற விடயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நோட் பண்ணி உங்களோட நான் தார நோட்ஸோட எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன செய்யணும்? இதை வந்து எட் பண்ணிக்கொள்ளணும். அப்பதான் நல்ல ஒரு அனாலிசிஸ், நல்ல ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப உழைப்பும் முயற்சியாண்மையும் தான் என்னன்னு சொன்னா அந்த மனித வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம். அதே மாதிரி பௌதீக வளங்களுக்குள்ள உள்ளடங்குற விடயம் என்ன? நிலமும் மூலதனம். வெரி குட். நிலமும் மூலதனமும். சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த முதலாவது இன்னொருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. உற்பத்தி காரணிகள், உற்பத்தி பலங்கள் அல்லது உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் வந்து 4 வகைப்படும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. அப்படியான 4 வளங்களையும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணியிலும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக பிரதானமாக வகைப்படுத்துவோம். மனித வளம், பௌதீக வளம் அப்படின்னு. அப்ப மனித வளத்துக்குள்ள வாரது என்னது? உழைப்பு, முயற்சியாண்மையும். பௌதீக வளத்துக்குள்ள வந்து நிலமும் மூலதனம் அப்படின்னு சொல்றது. அப்ப இப்படியான இந்த உழைப்பையும் முயற்சியாண்மையும் தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா மனித வளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனித வளத்தின் வினைத்திறனை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். என்னது? இந்த மூலதனம் அப்படின்றது. உங்களுக்கு விளங்கி நான் சொல்றது? இப்ப மூலதனம் அப்படின்றது வந்து மனுஷன் செயற்திறனை விளங்கி நான் சொல்றது. அப்ப செயற்திறன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி தந்தேன் தானே. போன கிளாஸ்ல வந்து செயற்திறன்டா என்னன்னு சொல்லி தந்தேன். சொல்லுங்க பாப்போம், செயற்திறன்டா என்ன? வினைத்திறன். எப்படி? வினைத்திறன். ஓகே. அப்ப அதுக்கான டெபினிஷன் என்ன? என்ன விளக்கம்? வினைத்திறன்டா என்ன? குறைஞ்ச அளவுல கூடிய உற்பத்திகளை செய்யும். அதாவது உள்ளீடுகளுக்கு அமைவாக விளங்கினா பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீட்டை விட வெளியீட்டை பிடிக்கணும், அதிகமாகிக்கணும். அப்ப அந்த மனித வளத்தின் அந்த உழைப்பாய்க்கலாம், முயற்சியாண்மை ஆகிக்கலாம். இப்படியான அந்த மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கிறது என்னன்னு சொன்னா இந்த மூலதனம். ஏன் அது? அப்ப கட்டிடம், ஒரு தளபாடம் ஒன்று காணப்படுது, ஒரு கட்டிடம் ஒன்று காணப்படுது, அதே மாதிரி தொழிற்சாலை ஒன்று காணப்படுது, அதே மாதிரி பெருந்தொழிற்கள் காணப்படுது, விமான நிலையம் கொல்ட்டி ஆகிக்குது அப்படின்னு சொன்னா மனிதன் வந்து கொல்ட்டியா அங்கனைக்கு வேலை செய்வானா இல்லையா? ஓவா இல்லையா? மனிதன் வேலை செய்யறதுக்கு இலகுவா இல்லையா அங்கனைக்கு? இலகுவானது. இலகுவாக ஈக்கும். அப்ப இலகுவாக ஈக்கும்னு சொன்னா அப்படியான அந்த மனித வளம் வந்து சிறப்பா செயற்படுறான் தானே. அப்ப அவன் சிறப்பு அந்த 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 செயற்திறன் வந்து அதிகரிக்குமா இல்லையா? ஓவா இல்லையா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். விளங்கி நான் சொல்றது. அப்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும். மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கிறது இந்த மூலதனத்தின் ஒரு பண்பு. இது வந்து தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும். இது எம்சிக்குள்ள வந்து உங்களை குழப்பறதுக்காக கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கிறது வந்து மூலதனம். மூலதனம். சரியா? தெளிவா விளங்கிட்டா பிள்ளைகள்? சரி, இதை மறுமுறை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட். சொல்றேன். நீங்க ஒரு முறை 2 முறை இல்ல, நான் சொல்லிக்கிறேன் உங்கள்ட்ட. 1000 தடவை கேட்டாலும் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அப்ப மூலதனம். இந்த மூலதனத்தின பண்புகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மூலதனத்தை பண்புகளை வந்து நான் நோட்ஸா வாசிச்சு விட்டா உங்களுக்கு விளங்காதானே. அதன விளக்கத்தை தானே உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். அப்ப முதலாவது வந்து என்னன்னா மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கிறது. விலை என்ன சொல்றது? அப்ப மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து நாங்க வரைவிலக்கணத்துக்குள்ளே பார்த்தோம். எனது கட்டிடங்கள் ஆகிக்கலாம், பெருந்தெருக்கள் ஆகிக்கலாம், தொழிற்சாலை ஆகிக்கலாம், நீர்வடிகள் ஆகிக்கலாம். இதெல்லாம் வந்து எனது மனிதனால உருவாக்கப்பட்டது, நீண்ட கால பயன்பாட்டை கொண்டிருக்கிறது. விலை என்ன சொல்றது? அப்படின்னு சொன்னா முதலாவது பண்பு தான் என்னன்னு சொன்னா மனிதனால உருவாக்கப்பட்டது.
இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா மனித வளத்தின் வினைத்திறனை வந்து அதிகரிக்க போகுது. அப்ப மனித வளத்தின் வினைத்திறனை அதிகரிக்கிறது எப்படி, இந்த மூலதனம் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மனித வளம் அப்படின்றதுக்குள்ள நாங்க வாரோம். மனித வளம் அப்படின்னு சொன்னா உழைப்பும் முயற்சியாண்மையும். அப்ப வந்து ஒரு ஊழியர் இருக்கிறாரு, ஒரு முயற்சியாளர் இருக்கிறாரு. ஊழியர் ஒரு ஆள் இருக்கிறாரு, முயற்சியாளர் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு என்னது ஆஹ் ஒரு தொழிற்சாலை ஒன்று இல்லாட்டி அவன் உற்பத்தி செய்யறது வந்து இலகுவா கஷ்டமா? கஷ்டம். கட்டிடம் ஒன்று இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா மழை வார டைம்ல உற்பத்தி செய்ய இயலுமா? ஏலா. ஏலா. அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப விமான நிலையங்கள் அப்ப சேவைகளை வழங்குறதுக்கு கஷ்டம், இறக்குமதி ஏற்றுமதி செய்யறதுக்கு கஷ்டம். விலைங்க என்ன சொல்றது? அப்ப இப்படியாக வந்து இந்த மூலதனம் என்ன செய்யுது, இந்த ஊழியர்ட வேலையை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இலகுபடுத்துது. முயற்சியாளர்ட வேலையை வந்து அவங்க பிளான் பண்ணி கொள்றதுக்கு வந்து இலகுபடுத்து. இந்த கட்டிடங்கள் ஆகிக்கலாம், அதே மாதிரி வந்து என்னது தொழிற்சாலை ஆகிக்கலாம், தளபாடங்கள் ஆகிக்கலாம், பெருந்திருக்கள் ஆகிக்கலாம், விமான நிலையம், இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த மனித பலத்தின் செயற்திறன் அவன் வினைத்திறனை வந்து அதிகரிக்குது. ஓவா இல்லையா? டக்குன்னு குயிக்கா வேலை செஞ்சு அவங்களோட உற்பத்திகளை வந்து குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த 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 மூலதனம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மனித வளத்தின் வினைத்திறனை செயற்திறனை வந்து அதிகரிக்குது. விலை என்ன சொல்றது? இதுதான் இந்த மூலதனத்தின் பண்புகளுக்குள்ள வார இரண்டாவது பண்பு. கிளியரா கேட்டால் விளங்கி நான் சொல்றது? ஓ சார். கிளியரா விளங்கிச்சா? ஷுவரா? ஓ. ரைட் ரைட். இதுதான் வந்து என்னன்னு சொன்னா ரெண்டாவது பண்பு. சரியா? மனித வளத்தின் வினைத்திறனை வந்து அதிகரிக்கும். மூன்றாவது பண்பு என்னன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்த இயலும். உற்பத்திக்கு பயன்படுத்த இயலும். ஓவா இல்லையா? கட்டிடங்களை வந்து மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்த இயலுமா? ஏலும். தளபாடங்களை ஏலும், தொழிற்சாலைகளை ஏலும், பெருந்தெருக்கள் ஏலும். இதெல்லாம் வந்து என்ன மீண்டும் மீண்டும் வந்து உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியது தான் என்னன்னு சொன்னா இந்த மூலதனம். மூலதனம் விலை என்ன சொல்றது? அப்ப மூலதனத்தின் ஒரு பண்பு தான் என்ன என்ன மூன்றாவது பண்பு மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். சரியா? விலை என்ன சொல்றது? கட்டிடமாயிக்கலாம். நம்ம கட்டிடத்தை வந்து ஒரு உற்பத்தி செய்யற டைம்ல உற்பத்தி எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அவங்களோட தாகடெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த உற்பத்தியை செய்யறதுக்காக வந்து அதை பயன்படுத்த இயலுமா இல்லாதா? அந்த கட்டிடத்தை பயன்படுத்த இயலுமா இல்லாதா? ஏலும். ஏலும். விலை என்ன சொல்றது? அப்ப மீண்டும் மீண்டும் வந்து உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியது. நான்காவது பண்பு தான் என்னன்னு சொன்னா பெருமான தேய்வுக்கு உட்படக்கூடியது. பெருமான தேய்வுக்கு உட்படக்கூடியது. விலை என்ன சொல்றது? அப்ப ஒரு கட்டிடத்தை பயன்படுத்துறோம். விலை என்ன சொல்றது? அப்ப ஒரு என்னது ஒரு தளபாடங்களை பயன்படுத்துற டைம்ல அதே நிலைமையில ஈக்குமா? பெயிண்ட் போகும், சில டைம்ல கூரைகளோடையும், சில டைம்ல வந்து என்ன சரி சின்ன அப்செட் உண்டாகும். அதே மாதிரி தளபாடங்கள்ல வந்து உடைவுகள், விலை என்ன சொல்றது? சிதைவுகள் வந்து ஏற்படலாம். விலை என்ன சொல்றது? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா பெருமான தேய்வு அப்படின்னு சொல்றது. அந்த பெருமானத்துல வந்து ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்படுறது. விளங்கினா? அப்ப பெருமான தேய்வுக்கு உட்படக்கூடியது தான் என்னன்னு சொன்னால் இந்த மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா? நாலாவது பண்பு கிளியரா? ஓ சார். ரைட், வெரி குட். அதே மாதிரி ஐந்தாவது பண்பு தான் என்னன்னு சொன்னா மூலதனத்தின பண்புகள்ல ஐந்தாவது பண்பு மூலதனத்துக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவு என்ன? கொடுப்பனவு. லாபம் அல்லது நட்டம். லாபம் அல்லது நட்டமா? வட்டி. வட்டி. லாபம் அல்லது நட்டம் எதுக்கு வாரது? எதுக்கான கொடுப்பனவு? முயற்சியாண்மை. முயற்சியாண்மைக்கான கொடுப்பனவு. விலை நான் சொல்றது அதுதான் நான் சொல்றது ஆரம்பத்துல இருந்தே பாடமாக்கி வச்சு கொள்ளவானா என்ன செய்யுங்க விளங்கி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அப்ப மூலதனத்தின் மூலதனத்துக்காக வழங்கப்படுற கொடுப்பனவு என்னன்னு சொன்னா வட்டி. என்ன சொல்மா? வட்டி. வட்டி. இல்லை என்ன சொல்றது? வெரி குட். மூலதனத்துக்கு வழங்கப்படுற கொடுப்பனவு என்னது? வட்டி. ரைட். இது ஒரு மூலதனத்தின பண்பு. அதே மாதிரி அடுத்த பண்பு என்ன சொன்னா மூலதன வளங்களில் வந்து பல்லினத்தன்மையும் அதன் பயன்பாடும் அந்தந்த நாட்டில் நிலவும் தொழில்நுட்ப மட்டத்திலே வந்து தங்கியுள்ளது. அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா ஒரு நாட்டில் இது ஒரு மூலதனத்தின பண்பு. என்னது? மூலதன வளங்கள்ல ஈக்கிற பல வகைகள் இது மூல வளங்கள். அப்படியான அந்த வகைகள் அதன் பயன்பாடு வந்து அந்தந்த நாட்டுல
என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறானோ அந்த தொழில்நுட்பத்துல தான் அதுட எனது அந்த மூலதன வளங்களை எப்படி பயன்படுத்துறான், விலை என்ன சொல்றது, அதை வந்து எவ்வளோ மூலதனங்களை பயன்படுத்துறான் அப்படின்றத வந்து எதுல தங்கிக்குது அப்படின்னு சொன்னா அவன் அந்த நாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பத்துல தங்கிக்குது. விலை என்ன சொல்றது, இப்ப உதாரணமா என்ன கேஸ் சிம்பிளா நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு மிஷினரி ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறான். ஒரு ஷேட்டை வந்து ஒரு துணியை வந்து போட்டா அந்த துணியை வந்து ஷேட் ஒரு ஒரு மாடல்ல நான் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு மாடல் ஒன்று செட் பண்றோம் ஷேட்டுக்கு. சரியா, ஷேட் ஒன்று தைக்கிறதுக்காக ஒரு மாடல் ஒன்று செட் பண்ணி பெட்ச் எல்லாம் செட் பண்ணி நாங்க என்ன செய்யறோம், இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரீதியா வந்து இந்த மிஷினரிக்கு கொடுக்குறோம். அப்ப வந்து குடுக்குற டைம்ல துணிய இங்கனைக்கு வைக்கிறோம். அது ஒரு சிஸ்டம், ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப இங்கனே துணிய வைக்கிற டைம்ல அதுவாவே தச்சு, அதுவாவே வந்து என்ன செய்யுது, டிசைன் பண்ணி, அதுவாவே பெட்ச் எல்லாம் வச்சு, அதுவாவே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அயன் பண்ணி, அதுவாவே பெக் பண்ணி, அதுவாவே வந்து பிரைஸ் அடிச்சு என்ன செய்யுது, வெளியீடா தருது. இப்ப நாங்க என்ன செய்யறது, விற்பனை செய்யறதுக்கு மட்டும் தான் நீக்குது. விலை என்ன சொல்றது, விற்பனை செய்யற வேலை மட்டும் தான் நீக்குது. விலைங்கண்ணா, இல்லாட்டி ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யற வேலை மட்டும் தான், ஏற்றுமதி செய்யற வேலை மட்டும் தான் நீக்குது அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல எங்களுக்கு பெரிய ஃபேக்டரி தேவையா, பெரிய ஃபேக்டரி ஒன்று தேவையா? அந்தந்த இடத்துக்கு என்னது மாறி மாறி ஒவ்வொரு தைக்கிறதுக்கு ஒரு ஆள், வெட்டுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி போட்டு வேற வேற ஆட்கள் வந்து நிறைய பேர் தேவையா? பெரிய ஃபேக்டரி தேவையா? நிறைய ஊழியர்கள் தேவையா? இல்ல. யோசிச்சு பாருங்க. இல்ல. விலை என்ன சொல்றது, அப்ப அதிண்ட பல்லினத்தன்மை எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. விலை என்ன சொல்றது, அதுல பயன்பாடு இருக்குது, அதுல மூலதன வளங்களோட பயன்பாடு எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. அப்ப அவங்களோட நாட்டுல நிலவுற என்னென்ன தொழில்நுட்ப மட்டத்துல தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மூலதன வளங்களோட பல்லினத்தன்மையும் அதோட பயன்பாடும் தங்கிக்குது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா, என்னென்ன மூலம் இப்ப புதிய 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 கண்டுபிடிப்புகள் எல்லாம் செஞ்சுட்டு வரோம். அப்ப இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய ஒரு வேலை உண்டு இல்ல, இல்லைனா? அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப கிளியரா நான் சொன்ன 6வது பண்பு கிளியரா மூலதனத்தின் சார் அது ஷோர்ட்டா சொல்லுங்க. மூலதன வளங்களோட பயன்பாடு அப்படின்னு சொன்னா என்னது, மூலதனம் தான் என்ன, தொழிற்சாலை, கட்டிடம், தளபாடம், பெருந்தற்கள், விமான நிலையம். சரியா, இதெல்லாம் வந்து என்ன சொன்னா அந்த மூலதனம் அப்படின்றது உதாரணமா சொல்லுவோம். அப்ப இதன் பயன்பாடு எப்படி கொண்டு சொன்னா அந்த நாட்டுல இருக்கிற தொழில்நுட்ப மட்டத்துல தான் தங்கிக்குது. ஒரு நாட்டுல வந்து தொழில்நுட்ப வசதி குறைவாக இருந்துச்சு, அந்த இந்த மெஷினரி இல்ல, விலை என்ன சொல்றது, இந்த மெஷினரி இல்லைன்னு சொன்னா நிறைய ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று தேவை, விலை என்ன சொல்றது, நிறைய ஊழியர்கள் தேவை. ஓவா இல்லையா, ஓவா இல்லையா? ஓ சார். விலைங்க நான் உங்களுக்கு சொல்றது, அதுதான் சொல்றான். என்னன்னு சொன்னா அது என்ன பயன்பாடு, மூலதன வளங்களோட பயன்பாடு, அது என்ன பல்லினத்தன்மை எதுல இருக்குதுன்னு சொன்னா அந்த நாட்டுல நிலவுற தொழில்நுட்ப மட்டத்துல தான் தங்கிக்குது. கிளியரா விளங்கிச்சா இது கேட்டால்? ஓ சார். ரைட், வெரி குட். சரி, இதுதான் வந்து என்னன்னு சொன்னா மூலதனத்தின் பண்புகள். மனிதனால உருவாக்கப்பட்ட வளமாக இருக்கிறது, மனித வளங்களோட வினைத்திறனை வந்து அதிகரிக்கும், மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியது, பெருமான தேவைக்கு உட்படக்கூடியது, மூலதனத்துக்கு வழங்குற கொடுப்பனவு வந்து வட்டி. 5வது விடயம் என்ன, மூலதன வளங்களில் பல்லினத்தன்மையும் அதன் பயன்பாடும் வந்து அந்த நாட்டுல நிலவுற தொழில்நுட்ப மட்டத்துல தங்கி இருக்குது. சரியோ, ரைட். இது 6ம் கிளியராமா பண்புகள்ல? ஓ சார். வெரி குட். சரி, அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போறோம். என்னன்னு சொன்னால் இந்த மூலதனத்தின் வகைகள் அல்லது இந்த மூலதனத்தின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூலதனத்தின் வகைகள் அல்லது மூலதனத்தின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலதனம் அப்படின்றது பெரிய ஒரு பாடம் தான், அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா, முதலாவது வாரம் என்னன்னு சொன்னா அடுத்த பேஜுக்குள்ள போவோம். சரி, முதலாவது விஷயம் மாறன்னு சொன்னா மூலதனத்தின் வகைகளை போடுவோமே. மூலதனத்தின் வகைகள். சரியா, அப்ப இந்த மூலதனத்தின் வகைகள் அப்படின்ற கொள்ள அல்லது மூலதனத்தின் வகைகள்னு சொல்லலாம், அல்லது வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். வடிவங்கள். சரியா, மூலதனத்தின் வகைகள் அல்லது வடிவங்கள். அப்ப மூலதனத்தை வந்து நாங்க எத்தனை வகையாக வகைப்படுத்தலும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கணும். 5 வகைகளாக வகைப்படுத்தலும். எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலும்?
5 வகைகளா விளக்கப்பட்டிருக்கு. 5 வகைகளாக வகைப்படுத்த முடியும். சரியா? அந்த 5 வகையையும் நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, நிலையான மூலதனம். நிலையான மூலதனம். அப்ப நிலையான மூலதனத்துக்கு இன்னொரு பெயர் தான் என்னன்னு சொன்னா, மெய் மூலதனம். மெய் மூலதனம். அல்லது இன்னொரு பெயர் தான் என்னன்னு சொன்னா, பௌதீக மூலதனம். பௌதீக மூலதனம். இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. அப்ப 3 பேரையும் சொல்லுங்க. 3 பேரையும் சொல்லுங்க. என்னென்ன மூலதனம்? நிலையான மூலதனம், மெய் மூலதனம், பௌதீக மூலதனம். வெரி குட். இதெல்லாம் என்ன சொல்றது? நிலையான மூலதனம், மெய் மூலதனம், பௌதீக மூலதனம் அப்படின்னு சொல்றது 3ம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரே கருத்தை தான் குறித்து நிக்குது. இது முதலாவது வகை. 2வது வகை என்னன்னு சொன்னா, தொழிற்படு மூலதனம். எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். அந்த 5 மூலத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை தருவேன். 2வது விடயம் என்னன்னு சொன்னா, தொழிற்படு மூலதனம். தொழிற்படு மூலதனம். அப்ப ஏன் வந்து அடுத்தடுத்த வேர் அதாவது என்னது? நிலையான மூலதனம், தொழிற்படும் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த பௌதீக மூலதனம், அதே மாரி வந்து என்னது? மெய் மூலதனம் அப்படின்னு அடுத்த பெயர்கள சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் பேப்பர்ல இப்ப நிலையான மூலதனம்னு நீங்க படிச்சுட்டு போற டைம்ல, இப்ப எக்ஸாம் பேப்பர்ல பௌதீக மூலதனம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்ப அந்த டைம்ல நீங்க குழம்பப்படாது. அடுத்தடுத்த பெயர்கள் வார டைம்ல உங்களுக்கு வந்து நீங்க இந்த ஒரு பேப்பர்லயோ அல்லது புதிய வேர்டுகள், புதிய சொற்பதங்கள் பாவிக்கிற டைம்ல அந்த நோட்ஸ்ல டக்குன்னு எடுத்து அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? நோட் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதுதான் விஷயம் அப்படின்றது. விளங்கி நான் சொல்றது? அப்பதான் நீங்க ஒரு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி குழம்பாம நல்லா எக்ஸாமுக்கு நீங்க ஃபைனல் எக்ஸாம் விளங்கி நான் சொல்றது ரெடியா வேணும். எங்களுக்கு டார்கெட் என்ன? ஃபைனல் எக்ஸாம். அதான் இந்த இந்த டேர்ம் எக்ஸாமுக்கும் வந்து நாங்க ரெடியாக தான் வேணும். ஏன்னா டேர்ம் எக்ஸாம் செய்யற டைம்ல தான் உங்களுக்கு ஒரு ஒரு எங்கட நிலைமை என்னன்றதை நாங்களே புரிஞ்சு கொள்ளணும். சரியா? ரைட். அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோமே. தொழிற்படும் மூலதனம். தொழிற்படும் மூலதனம் அதே மாரி வந்து என்னது இன்னொரு பேர் சொல்லுவோம். இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். தொழிற்படும் மூலதனத்துக்கு இன்னொரு பேர் என்ன? இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்த 3வது வகை என்னன்னு சொன்னா, மூலதனத்தின் 3வது வகை பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொது பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். 4வது வகை என்னன்னு சொன்னால், சமூக பொதுப்பணி மூலதனம். என்ன விஷயம்னு சொல்லி போட்டு தெளிவா சொல்லுவேன். சமூக பொதுப்பணி மூலதனம். மூலதனம். 5வது விடயம் என்னன்னு சொன்னா, மனித மூலதனம். சரி, மனித மூலதனம். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிலையான மூலதனம், அதே மாரி வந்து தொழிற்படு மூலதனம், அதே மாரி பொருளாதார பொதுப்பணி மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், மனித மூலதனம். இது சம்பந்தமா வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். முதலாவது விடயம் நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நிலையான மூலதனம் அல்லது மெய் மூலதனம் அல்லது பௌதீக மூலதனம் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப இந்த நிலையான மூலதனம் அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுற டைம்ல நீண்ட கால பாவனையுடையதாய்க்கும் மனிதனால உருவாக்கப்பட்ட நிலையான சொத்துக்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, நிலையான மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? நிலையான மூலதனம். நிலையான மூலதனம் அப்படின்னு உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்பட்ட டைம்ல நீண்ட கால பயன்பாட்டை கொண்டிருக்கும். அதான் நான் சொல்லுது நீண்ட கால பாவனையுடைய மனிதனால உருவாக்கப்பட்ட என்ன சொல்றது மனிதனால உருவாக்கப்பட்ட நிலையான சொத்துக்கள். அப்ப நிலையான சொத்துக்கள்னா என்ன? கட்டடம், தளபாடம், விலை என்ன சொல்றது இதெல்லாம் வந்து என்ன? நிலையான சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிலையான சொத்துக்களை தான் மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்டகால பாவனையுடைய மனிதனால உருவாக்கப்பட்ட நிலையான சொத்துக்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? நிலையான மூலதனம். நிலையான மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிலையான மூலதனத்துக்கு உதாரணம் என்ன? கட்டடம், தளபாடம். இதெல்லாம் என்ன சொல்றது உதாரணமா சொல்லலும். அப்ப நிலையான மூலதனத்தை வந்து பயன்படுத்துற டைம் வந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் சொத்துடைமையாக இருக்கிற டைம்ல கிடைக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுது? அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, இப்ப நிலையான மூலதனத்தை நாங்க இப்ப கட்டடத்தை பயன்படுத்துறோம், தளபாடத்தை பயன்படுத்துற காலங்கள்ல வந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் வந்து சொத்துடைமையாளருக்கும் சொத்துடைமையாளருக்கு வந்து கிடைக்கும்.
இப்ப சொத்து உடைமையாளர் இப்ப உதாரணமா கட்டடத்தை நாங்க வச்சுக்கொள்வோமே. இப்ப கட்டடத்தை நாங்க ஒரு ஆளுக்கு வந்து நாங்க அந்த கட்டடத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சொத்துடைமையாளருக்கு வந்து அந்த கட்டடத்துக்காக வந்து வட்டி கிடைக்குமா இல்லையா? இல்லையா? கிடைக்கும். கிடைக்கும். விலைங்க நான் சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நிலையான மூலதனத்த பயன்படுத்துற காலம் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் வந்து அந்த சொத்து அந்த கட்டடமாயிக்கலாம், தளபாடமாயிக்கலாம். விலைங்க நான் சொல்றது. அந்த சொத்துண்ட உடைமையாளருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் வந்து கிடைச்சு கொண்டே ஈக்கும் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து நிலையான மூலதனத்தின ஒரு பண்பு. மெய் மூலதனத்தின ஒரு பண்பு. பௌதீக மூலதனத்தின ஒரு பண்பு. சரியா? கிளியரா விளங்கினா? இது ஓ கிளியரா விளங்கினா? விளங்கிச்சா கிளியரா? ஓ சார். கரெக்ட். அப்ப நிலையான மூலதனம்டா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். 2வது விடயம் தான் என்னன்னு சொன்னா, தொழிற்படு மூலதனத்துக்குள்ள வாரோம். இந்த தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொல்ல போகல என்னன்னு சொன்னா, இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருளாயிக்கலாம். விளங்கினா சொல்றது? அதே மாரி வந்து அரை இறுதி பொருளாயிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப உற்பத்தி செயற்பாட்ட தடையின்றி மேற்கொள்ள நாட்டுல எதிர்கால உற்பத்தியை திட்டமிடவும் வந்து இந்த தொழிற்படு மூலதனம் வந்து அல்லது இருப்பு மூலதனம் வந்து தேவை. விளங்கினா? அப்ப உதாரணமா ஒரு பிஸ்கட் உற்பத்தியை நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு மாவு தேவையா இல்லையா? அப்ப மாவு அங்கனைக்கே வந்து தொழிற்படு மூலதனமா இல்லையா? தொழிற்படு தொழிற்படு மூலதனம். விலை என்ன சொல்றது? அப்ப அரை இறுதி பொருள்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அரை இறுதி பொருள்னா ஒரு பொருள வந்து உற்பத்தி செய்ற டைம்ல அதாவது என்னது? அத இறுதி நுகர்வுக்கு வந்து அந்த பொருள வந்து முடிவடையாம கடைசி கட்டத்துல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து ஒரு பொருளாக வைக்காம, அதாவது உற்பத்தி செய்யாம இடையில விட்டுக்கிறாங்க. இப்ப உதாரணமா ஒரு ஃபோன் எடுத்துக்கொள்வோமே. இப்ப ஃபோன் எடுத்துக்கொண்டா, அந்த ஃபோன வந்து உற்பத்தி செய்ற டைம்ல டெ டிஸ்ப்ளே போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. என்னது பேட்டரி எல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா மைக் வைக்கல. ஸ்பீக்கர் வைக்கல. விளங்குதா நான் சொல்றது? அப்ப இப்படியான டைம்ல வந்து அதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு ஒரு உற்பத்தி செயற்பாட்டுன டைம்ல அரை இறுதி பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? இறுதி முடிவுக்கு வந்து கொண்டு வராத பொருள். விளங்குதா நான் சொல்றது? இப்போ ஒரு கம்ப்யூட்டர் எடுக்க போனா எல்லாம் செஞ்சு அதுல வந்து ஒரு வயர் கனெக்ஷன் ஒண்ணு குடுக்கல. அப்ப அது வந்து என்னது? அரை இறுதி பொருள். இறுதி நுகர்வுக்கு வந்து செயற்படாம இருக்கிறது. இறுதி நுகர்வுக்கு வந்து தயாராகாம இருக்கிற பொருள். அரை இறுதி பொருள்னா என்னன்னு விளங்கினா? ஓ சார். ரைட். அப்ப இப்படியான இந்த மூலப்பொருளாய்க்கலாம், அரை இறுதி பொருளாய்க்கலாம். இது எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? தொழிற்படு மூலதனம். தொழிற்படு மூலதனம். விளங்கி நான் சொல்றது? தொழிற்படு மூலதனம். சரி. அப்ப இத வந்து இந்த இந்த தொழிற்படு மூலதனம் எதுக்கு உதவுது அப்படின்னு சொன்னா, ஒரு உற்பத்தி செயற்பாட வந்து இப்ப உதாரணமா ஒரு பிஸ்கட் உற்பத்திய நாங்க உதாரணத்துக்கு எடுத்தோம் தானே. இந்த பிஸ்கட் உற்பத்திய நாங்க செய்றதா இருந்தா, எங்களுக்கு வந்து இந்த மாவு தேவை. அப்ப மாவு வந்து முடிவடைஞ்சுட்டு சொன்னா, எங்களால இந்த பிஸ்கட் உற்பத்திய வந்து செய்ய இயலுமா? முடிவடைஞ்சா? ஏலா. ஏலா. அப்ப அந்த பிஸ்கட் உற்பத்திய செய்றதுக்கு வந்து எங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? மாவு கட்டாயமா தேவை. அதுதான் பிரதான மூலப்பொருள் அப்படின்னு சொன்னா, அப்ப தடையின்றி ஒரு உற்பத்திய செய்யணும் அப்படின்னு சொன்னா, தடையின்றி ஒரு உற்பத்தி செயற்பாட செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு என்ன தேவை? தொழிற்படு மூலதனம் தேவை. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ. ஓ! அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? அத வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? தொழிற்படு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இருப்பு மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா விளங்கினா? ஓ சார். வெரி குட். 3வது விடயத்துக்குள்ள வரோம். 3வது விடயம் தான் என்னன்னு சொன்னா, பொருளாதார பொதுப்பணி மூலதனம். பொருளாதார பொதுப்பணி மூலதனம். அப்ப பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்றக்குள்ள என்ன விஷயம்னு சொன்னா, பொருளாதாரத்துல வந்து பொருட்கள், சேவைகள்ன்ற உற்பத்திய சரி பொருட்கள் சேவைகள உற்பத்தியையும் பங்கீட்டு செயற்பாடு யாருக்கு இடையில அந்த பொருட்கள் சேவைகள வந்து யா யாருக்கு குடுக்குறது
அப்படின்னு சொன்னா இப்ப மனுஷன் வந்து இப்ப உதாரணமா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்களுக்கும் தானே அந்த விருப்பத்துக்கு இடையில யாருக்கு வந்து அந்த பொருள் இப்ப உதாரணமா 10 பொருட்கள் தான் உற்பத்தி செஞ்சுக்கிறான் டோட்டலா இல்லைங்கண்ணா அந்த பொருட்களுக்கான கேள்வி வந்து 20 ஈக்குது 20 பேர் அந்த பொருளுக்கான கேள்வியை கேட்கிறான் ஆனா 10 பொருள் தான் நீக்குது அப்ப 20 பேருடைய விருப்பங்களையும் வந்து பூர்த்தி செய்ய இயலுமா ஏலா ஏலா எத்தனை பேர் விருப்பங்களை பூர்த்தி செய்ய இயலும் 10 10 பேர் ஏன்னா 10 பொருள் தான் நிக்குது அந்த 10 பேர் யாருன்றத வந்து செலக்ட் பண்றது தான் இந்த பங்கீட்டு செயற்பாடு அப்படின்னு சொல்லுவோம் விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது யாரு ஃபெஸ்ட்டுக்கு கேட்டாங்களோ அந்த 10 பேரை வந்து கொடுக்குறது விலை நான் சொல்றது யாரு ஃபெஸ்டில் லைன்ல வந்தாங்களோ அந்த 10 பேருக்கு வந்து அந்த பொருட்களை கொடுக்குறது இதான் இந்த பங்கீடு சும்மா சிம்பிளா சொல்றேன் விலை நான் அதெல்லாம் நாங்க டீப்பா நாங்க அடுத்தடுத்த பாடங்கள்ல பார்ப்போம் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா அப்ப பங்கீட்டு செயற்பாடுன்னா என்னன்னு விளங்கினா பங்கீட்டு செயற்பாடுனா ரைட் அப்ப பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகள் உற்பத்தி ஆகிக்கலாம் பங்கீட்டு செயற்பாடு ஆகிக்கலாம் இந்த ரெண்டு விடயத்தை வந்து இலகுபடுத்துகின்ற மூலதன சொத்துக்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா விளங்கிக் கொள்ளணும் பொருளாதாரத்துல வந்து பொருட்கள் சேவைகளோட உற்பத்திய பங்கீட்டு செயற்பாடு இது ரெண்டையும் வந்து இலகுபடுத்துகின்ற மூலதன சொத்துக்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது வந்து பொருளாதாரத்தின் கட்டமைப்போ அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளாக கருதப்படும் பொருளாதாரத்தின் இந்த பொதுப்பணி எப்படி கருதப்படும் பொருளாதாரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளாக கருதப்படும் உதாரணமா என்னது துறைமுகம் விமான நிலையம் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு பெருந்தெருக்கள் அதிவேக பாதை பாலம் இதெல்லாம் வந்து ஒரு உற்பத்திக்கு விலை என்ன சொல்றது ஒரு சேவைய கொடுக்கறதுக்காக சேவைகள்ல வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து பயன்படுதா இல்லையா அந்த துறைமுகம் ஆகிக்கலாம் விமான நிலையம் ஆகிக்கலாம் நீர்வடி வளங்கள் ஆகிக்கலாம் வடிகால் அமைப்பு பெருந்தெருக்கள் அதிவேக பாதை பாவம் இதெல்லாம் வந்து என்ன சேவைகளோட உற்பத்திக்காக இந்த சேவைகளோட உற்பத்தியை வந்து இலகுபடுத்துதா இல்லையா இப்ப போக்குவரத்து சேவைக்கு வந்து விமான நிலையம் இலகுபடுத்தி கொடுக்குதா இல்லையா போக்குவரத்து சேவையை பிற நாடுகளுக்கு வந்து பேச்சுவாரத்தை வந்து இலகுபடுத்தி கொடுக்குதா இல்லையா இலகுபடுத்தி கொடுக்குது அதே மாதிரி துறைமுகம் விலங்கி நான் சொல்றது நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு பெருந்தெருக்கள் சேவைகள உற்பத்தி அப்ப பொருட்கள் சேவைகள உற்பத்தி இந்த தெளிவாக நினைக்கணும் பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகள உற்பத்தியையும் பங்கீட்டு செயற்பாடையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த துறைமுகம் ஆகிக்கலாம் விமான நிலையங்கள் ஆகிக்கலாம் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு பெருந்தெருக்கள் அதிவேக பாதை இல்லைங்கன்னா பாலம் இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இலகுபடுத்தி கொடுக்குது ஓவா இல்லையா இப்போ குயிக்கா வந்து சாமானை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இப்போ நுவரேலியா லைக்கிறார்களுக்கு வந்து அந்த சாமான் தேவை ஆனால் புத்தளத்துல தான் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நுவரேலியாவுக்கு அந்த சாமானை கொண்டு போய் கொண்டு கொடுக்கறதுக்கு வந்து அதிக பாதி வந்து அமைச்சு கொடுக்குறது பாலங்களை வந்து செஞ்சு கொடுக்குறது அந்த என்னது அந்த ஓடைகளுக்கு வந்து இடையில அதே மாதிரி வடிகால் அமைப்பு இதெல்லாம் என்ன சொல்றது அதே மாதிரி எங்களுக்கு வந்து அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்யற டைம்ல வந்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி வந்து எங்களுக்கு விமான நிலையங்கள் துறைமுகங்கள் வந்து அந்த கப்பல்ல வந்து சாமான வந்து ஏற்றுமதி இப்படியான விடயங்களை வந்து செய்யற டைம்ல பொருளாதாரத்தின பொருட்கள் சேவைகள் உற்பத்தியும் பங்கீட்டு செயற்பாடும் வந்து இலகுபடுதா இல்லையா ஓவா இல்லையா ஓ விலங்கி நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளைக்கணும் இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் பொருளாதார பொதுப்பணி மூலதனம்னு சொல்லுவோம் உதாரணமா என்ன துறைமுகம் விமான நிலையம் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு பெருந்திருத்தல் அதிவேகம் பாலம் சரியா இதெல்லாம் வந்து என்ன பொருளாதார பொதுப்பணி மூலதனம் கிளியரா இது இது விளங்கினா வெரி குட் சரியா அப்ப இவை வந்து உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் முதலீட்டை உயர்த்துறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உதவுவதுடன் நடைமுறையில அதிகமான நாடுகளில் வந்து அரசாங்கத்தால வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த பொதுப்பணி மூலதனம் வந்து வழங்கப்படுது விளங்கினா துறைமுகங்கள் விமான நிலையம் இதெல்லாம் வந்து அதிகமான நாடுகள்ல அரசாங்கத்தால வழங்கப்படுது சரி உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் முதலீட்டை வந்து உயர்த்துது தனியார் முதலீட்டை வந்து ஊக்குவிக்குது வேற என்ன சொல்றது எது இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அப்படின்றது சரியா அப்ப பொருளாதார பொதுப்பணி மூலதனம்டா என்னன்னு கிளியரா விளங்கினா கிளியரா விளங்கிச்சா இல்லையா ரைட்
அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம். அப்ப சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றத்துக்காக சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றத்துக்காக நல்லா விளங்கிக் கொள்ளணும். பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற மூலதனம். இப்ப உதாரணமா ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவை என்ன? கல்வி தேவை. விளங்கி நான் சொல்றது. அப்ப கல்வியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன சேவை? என்ன தேவை? ஒரு பாடசாலை ஒன்று தேவையா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ சார் தேவை. தேவை. அப்ப பாடசாலை கட்டடம் அது ஒரு சமூக பொதுப்பணி மூலதனம். அதே மாதிரி எங்களுக்கு சமூகத்தின் அடிப்படை தேவைகள் சுகாதாரம் அப்படின்றது தேவையா இல்லையா? தேவை. தேவை. அப்ப சுகாதாரத்துறையில வைத்தியசாலை கட்டடம், அறுவை சிகிச்சை நிலையம், பரிசோதனை கட்டடங்கள், விளங்கி நான் சொல்றது, குப்பை கூலங்களை அகற்றல், குழாய் நீர் வசதிகள் என்பன இதனுள்ள அடங்க போகுது. இதெல்லாம் என்ன? சமூக பொதுப்பணி. அதாவது சமூகத்தின் அடிப்படை தேவை என்ன? அதை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுற மூலதனம் தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சமூக பொதுப்பணி மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கல்வி, சுகாதாரம், விலை நான் சொல்றது இதெல்லாம் என்ன சொன்னா எங்கட சமூகத்தின் அடிப்படை தேவை. அப்ப கல்விக்காக பாடசாலை கட்டடங்கள் அமைச்சு கொடுக்கிறது, சுகாதாரத்துறையில வைத்தியசாலை கட்டடங்கள் அமைச்சு கொடுக்கிறது, அறுவை சிகிச்சை நிலையங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது, பரிசோதனை கட்டடங்களை செஞ்சு கொடுக்கிறது, அதே மாதிரி குப்பை குளங்களை அகற்றல், குழாய் நீர் வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது. விலங்கி நான் சொல்றது. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா மனுஷன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுற மூலதனம் தான் இந்த பாடசாலை கட்டடம், சுகாதாரத்துறையில வைத்தியசாலை கட்டடம், அறுவை சிகிச்சை நிலையம், பரிசோதனை கட்டடங்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் என்னன்னு சொன்னா சமூக பொதுப்பணி மூலதனம். அப்ப சமூக பொதுப்பணி மூலதனம் என்னன்னு கிளியரா விளங்கினோம். வெரி குட். சரியோ. அப்ப அடுத்த விஷயம் தான் என்னன்னு சொன்னா அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா மனித மூலதனத்துக்குள்ள வரும். அப்ப மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லுவோம்? மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மானிட மூலதனம் அல்லது மனித மூலதனம் அப்படின்னு சொன்னா உழைப்புண்ட விளைதிறனை என்ன சொல்றது? உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்ற கல்வியாய்க்கலாம், அறிவாய்க்கலாம், பயிற்சியாய்க்கலாம், ஆராய்ச்சியாய்க்கலாம், அனுபவமாய்க்கலாம், தொழில்நுட்பம், சுகாதார நிலையம், இதெல்லாம் என்னன்னு சொன்னா மானிட மூலதனம், மனித மூலதனம். விளங்கி நான் சொல்றது. அப்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னா மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் தான் என்னன்றது. சரியோ. அப்ப உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கல்வி, அறிவு, பயிற்சி, ஆராய்ச்சி, அனுபவம், தொழில்நுட்பம், சுகாதார நிலையம் என்பன ஊழியரிடம் காணப்படும் தேர்ச்சி மட்டங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? தேர்ச்சி மட்டங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மனித மூலதனம். மனித மூலதனம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உதாரணமா ஒரு 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 ஊழியர் இருக்கிறாரு. அவருக்கு என்னது ஒரு தொழில் சம்பந்தமா அவருக்கு ஒரு பூரண அறிவு உண்டிக்குது, பூரண கல்வி உண்டிக்குது, பூரண விளக்கம் உண்டிக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு மனித மூலதனம். விலை என்ன சொல்றது? அதே மாதிரி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஒர்க்ல, அந்த வேலையில அப்படின்னு சொன்னா அது ஒரு மனித மூலதனம். விலை என்ன சொல்றது? அப்ப மனித மூலதனம் அப்படின்னு சொன்னா உழைப்புண்ட விளைதிறனை அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற கல்வி, அறிவு, பயிற்சி, ஆராய்ச்சி, அனுபவம், தொழில்நுட்பம், சுகாதார நிலை தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ஊழியரிடம் காணப்படுகின்ற தேர்ச்சி மட்டங்களை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம்? மனித மூலதனம். மனித மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. உதாரணமா என்ன? பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், இதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி தொழில்நுட்பவியலாளர்கள், வைத்தியர்கள், விளங்கினா. அப்ப இது மனிதனால உருவாக்கப்பட்ட உற்பத்தி வளம். அதே மாதிரி இதனை தொட்டுணரவோ பிரிக்கவோ முடியாது. பிரிக்க இயலுமா இது? பயிற்சி பெற்ற உதாரணமா இப்ப நான் ஒரு வருஷமா கிளாஸ் எடுக்கிறேன், எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கிட்ட அந்த தேர்ச்சியை, அந்த அனுபவத்தை பிரிச்செடுக்க இயலுமா? இயலாது. விலை நான் சொல்றது. அதே மாதிரி இது மனிதனால உருவாக்கப்பட்டது. நான் யோசிச்சு இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது, படிச்சு கொடுக்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். விலை நான் சொல்றது அது ரத்தத்தோட கலந்த ஒரு விஷயம் அப்படின்றதாலதான் நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணினது.
அப்ப அப்படின்னு சொன்னா என்னால உருவாக்கப்பட்ட உற்பத்தி வளமா இல்லையா இது? உற்பத்தி வளம். வேலைங்க என்ன சொல்றது? இதுதான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆகிக்கலாம், தொழில்நுட்பவியலாளர்கள் ஆகிக்கலாம், வைத்தியர்கள் ஆகிக்கலாம். விளங்கினா சொல்றது இதெல்லாம் வந்து என்ன? மனித மூலதனம். அப்ப 5 மூலதனம், 5 மூலதனம்: நிலையான மூலதனம், தொழிற்படு மூலதனம், பொருளாதார பொதுப்பணி மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், அதே மாதிரி மனித மூலதனம். இது சம்பந்தமா அனைத்து கிளியரான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிடுது. இதெல்லாம் இந்த 5 விஷயமும் கிளியரா புள்ளல் ஓ சார். நல்லா விளங்கினா ஓ சார். எந்த ஒரு டவுட்டும் இல்லையா? சுவரா நம்பலுமா? ஓ சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியா? அப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு மூலதனம் எப்படி உருவாகுது, மூலதனம் உருவாகும் முறை எப்படின்னு பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? மூலதனம் உருவாகிற முறையை நாங்க பார்க்க போறோம். சரி, அப்ப மூலதனம் உருவாகிற முறைய நாங்க வந்து பாக்குற டைம்ல என்ன விஷயம் என்று சொன்னா, ஒரு நாடொன்றுல வந்து மூலதனம் அப்படின்னு சொன்னா முதலீட்டின் மூலம் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா உருவாக்கப்படுது. எதன் மூலம் உருவாக்கப்படுது? முதலீட்டு முதலீட்டின் மூலம் தான் என்ன செய்யப்படுது, பேசிக்கா விளங்கிக் கொள்ளணும், மூலதனம் உருவாக்கப்படுது. அப்ப இதற்கு தேவையான முதலீடு எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா சேமிப்பு மூலம் தானே உருவாக்கப்படுது. எப்படி உருவாகுது? முதலீடு எதன் மூலமா உருவாகுது? சேமிப்பு மூலம். சேமிப்பு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த மூலதனம் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா முதலீட்டின் மூலம் உருவாகுது. விலை என்ன சொல்றது? முதலீட்டின் மூலம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா மூலதனம் உருவாகுது. அந்த முதலீடு எதிலிருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா சேமிப்பின் மூலம் வந்து உருவாகுது. அப்ப மூலதனம் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணி என்ன? அடிப்படை காரணி என்ன? சேமிப்பு. சேமிப்பு. தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப சேமிப்பு தான் அடிப்படை காரணி அப்படின்னு சொன்னால் விளங்கிக் கொள்ளணும். சேமிப்பு தான் அடிப்படை காரணி என்னன்னு சொன்னா அந்த சேமிப்புண்டா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். சேமிப்புண்டா என்ன? சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் வருது. சரியா? 1000 ரூபாய் வருமானம் வருது. நீங்க வந்து 500 ரூபாய வந்து அந்த நாள் செலவழிக்கிறீங்க. பேலன்ஸ் எவ்வளவு வைக்குது உங்கள்ட்ட? 500. 500 ரூபாய் இருக்கும். அந்த 500 ரூபாய் தான் அந்த நாளைக்கான சேமிப்பு. அந்த நாளைக்கான சேமிப்பு. அப்ப என்ன டெபினிஷன் சொன்னா சேமிப்புக்கான டெபினிஷன் என்னன்னு சொன்னா அதாவது வருமானத்துல உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்துல நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதியைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சேமிப்பு. நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி அல்லது நுகர்வு தவிர்ந்த ஏனைய பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வுக்காக செலவிட இப்ப உதாரணமா 1000 ரூபாய் ஈக்கிறவங்கள்ட்ட அந்த 1000 ரூபாயில 500 ரூபாய்க்கு எனது உங்களுக்கு தேவையான சாமான்களை எடுக்கிறீங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வைக்க போகுது? 500 ரூபாய் வைக்க போகுது. அப்ப இதை வந்து நுகர்வுக்காக செலவழிச்சிட்டீங்க. அப்ப செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் 500 ரூபாய் வந்து தான் உங்களோட சேமிப்பு. ஒரு மாசத்துக்கு ஆயிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஆயிக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு ஆயிக்கலாம். அப்ப டோட்டலா நாங்க வருமானம் எவ்வளோ, நுகர்வு எவ்வளோ, அப்ப வருமானத்துல இந்த நுகர்வை கழிச்சு தான் சேமிப்பு எடுக்கிறது. சேமிப்பு எங்களுக்கு வரப்போகுது. விலைங்க சொல்ல போகுது. உதாரணமா உங்களோட செலவு எவ்வளவு போகுதோ அந்த செலவு இல்லாம தான் உங்களோட சேமிப்பு உருவாகுது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ சார். சிம்பிளான விஷயம். இல்லைங்கண்ணா சேமிப்பு அப்படின்னு சொன்னா வருமானத்துல ஒரு பகுதியை தான் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி. சரி, கிளியரா விளங்கினா சேமிப்புன்னா என்னன்னு விளங்கினா? ஓ சார். ரைட். அப்ப ரைட். அப்படின்னு சொன்னா இந்த சேமிப்பை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். அதுல முதலாவது வகை தான் என்ன சொன்னா உள்நாட்டு சேமிப்பு, 2வது வந்து வெளிநாட்டு சேமிப்பு. வெளிநாட்டு சேமிப்பு. இப்ப 2 வகை இருக்குது. என்னது? உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்புன்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த சேமிப்பை வந்து 2 வகைகளாக வகைப்படுத்த போறோம். அப்ப நாங்க வந்து இந்த A-level சப்ஜெக்ட்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த உள்நாட்டு சேமிப்பு சம்பந்தமா மட்டும்தான் பார்க்க போறோம். எது சம்பந்தமா பார்க்க போறோம்? எங்கட பாட உள்ளடக்கத்துல நாங்க எது சம்பந்தமா பார்க்க போறோம்?
உள்நாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்பு. வெளிநாட்டு சேமிப்பு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வகைகளை விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப உள்நாட்டு சேமிப்புக்குள்ள வரும். இந்த உள்நாட்டு சேமிப்பு அப்படின்னு சொன்னா அந்த உள்நாட்டு சேமிப்பை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா மீண்டும் மூன்று வகைகளாக வகைப்படுத்த போறோம். மீண்டும் 3 வகைகளாக வகைப்படுத்த போறோம். என்னென்ன சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சாக்கள். உள்நாட்டு சேமிப்பை 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். முதலாவது தான் என்னன்னு சொன்னா வீட்டுத்துறை சேமிப்பு, இரண்டாவது வந்து நிறுவனத்துறை சேமிப்பு, மூன்றாவது வந்து அரச துறை சேமிப்பு. ஒருக்கா சொல்லுங்க. உள்நாட்டு சேமிப்புன்ற வகைகள் என்ன? வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை. அரச துறை. வெரி குட். அதெல்லாம் என்ன சொல்றது? வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரச துறை சேமிப்பு. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சேமிப்புகளை வந்து உள்நாட்டு சேமிப்பை வந்து மீண்டும் ஒரு 3 வகைகளாக வகைப்படுத்தும். அப்ப சேமிப்புண்ட வகைகள் 2 உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. அப்ப சேமிப்புண்ட வகைகள் 2 உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. அந்த உள்நாட்டு சேமிப்பை பத்தி தான் நாங்க A லெவல் சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். அந்த உள்நாட்டு சேமிப்புக்குள்ள வந்து 3 வகைகள் என்னன்னு சொன்னா வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரச துறை சேமிப்பு. சரியா? ரைட். அப்ப இந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விளங்கினா, ஒரு அனாலிசிஸ் விளங்கினா, ஆம் சார். ரைட். அப்ப முதலாவது வாரம் என்னன்னு சொன்னா அந்த வீட்டுத்துறை சேமிப்புனா என்னன்றதை பார்க்க போறோம். இந்த வீட்டுத்துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வீட்டுத்துறை வருமானத்துல அன்றாட நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி. அன்றாட நான் சொன்னேன் தானே நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி. எந்த வருமானத்துல? வீட்டுத்துறையின் வருமானத்துல. ஒரே கூரையின் கீழே வாழ்ற மனிதர்கள். அதான் நாங்க அந்த வீட்டுத்துறையினர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்ப வீட்டுத்துறை வருமானத்துல வந்து அன்றாட நுகர்விற்காக செலவிடப்படாத பகுதி. அவங்க எவ்வளவு வந்து உதாரணமா ஒரு வீட்டுத்துறையை நாங்க பாக்குற டைம்ல உதாரணமா 1,00,000 ரூபாய் வருமானம் அப்படின்னு சொல்லுவோமே. அப்ப அந்த 1,00,000 ரூபாயில 80,000 வந்து அவங்க அந்த மாசத்துல வந்து செலவழிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த மாசத்துக்கான சேமிப்பு எவ்வளவு? 20,000. 20,000 சேமிப்பு. விலை என்ன சொல்றது? இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் சேமிப்புன்னு பேசிக்கா பார்த்தோம். அந்த சேமிப்பை தான் இந்த 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். அந்த வீட்டுத்துறை சேமிப்பை தான் நான் இப்ப பாக்குறோம். வீட்டுத்துறை வருமானத்துல அன்றாட நுகர்வுக்காக செலவிடப்படாத பகுதி. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? வீட்டுத்துறை. வீட்டுத்துறை சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுத்துறை சேமிப்பை வந்து நாங்க எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொன்னா சேமிப்புல இருந்து வீட்டுத்துறை சேமிப்பை நாங்க எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொன்னா வீட்டுத்துறை வருமானத்துல இருந்து எதை கழிக்கணும்? வீட்டு நுகர்வு அன்றாட நுகர்வுக்கு பயன்படுத்தியது. வெரி குட். வேலை என்ன சொல்றது? அன்றாட நுகர்வுக்காக செலவிடப்பட்ட நுகர்வு செலவை வந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா கழிப்போம். கழிக்க வாரது தான் என்ன? வீட்டுத்துறை வீட்டுத்துறை சேமிப்பு. வீட்டுத்துறை சேமிப்பு. அப்ப வீட்டுத்துறை சேமிப்புன்னா என்னன்னு கிளியரா விளங்கினா அடுத்ததாக நிறுவனத்துறை சேமிப்புக்கு போவோம். அதுக்கு முந்தி வீட்டுத்துறை சேமிப்புன்னா என்னன்னு விளங்கினா ஆம் சார். ரைட். அதே மாதிரி 2வது விடயத்துக்குள்ள நாங்க வாரோம். என்னது? நிறுவனத்துறை. அப்ப நிறுவனத்துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னா நிறுவனம் பெற்றுக்கொள்ற லாபம் ஈகிறது தானே. ஒரு நிறுவனம் வந்து ஒரு உற்பத்தியை செய்ய போகுது அப்படின்னு சொன்னா அது வந்து எதன் நோக்கத்துக்காக செய்யும்? லாப நோக்கத்துக்காக தான் அதிகமா வந்து செயற்படும். சரியா? விளங்கினா ஒண்ணு சொல்றது லாப நோக்கத்துக்காக தானே ஒரு நிறுவனம் வந்து ஒரு லாபத்தை உழைக்கிற நோக்கத்துல செயற்படும். ஓவா இல்லையா? அப்ப அப்படின்னு சொன்னா நிறுவனம் பெற்றுக்கொள்ற லாபத்தில ஒரு பகுதியை வந்து அதன் பங்காளரிடையே வந்து பகிரப்படாம இப்ப நிறுவனத்துறையில வந்து நிறைய பங்காளர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பங்காளரையே வந்து அந்த லாபத்தை பகிரப்படாமல் சேமித்து வைக்கப்படுவது. விலை என்ன சொல்றது? அதான் இந்த வணிக சேமிப்பு அல்லது நிறுவனத்துறை சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விலைங்க என்ன சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கணும். ரொம்ப உதாரணமா நிறுவனத்துறையில வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்குது என்னன்னு சொன்னா ஒரு 2 மில்லியன் லாபம் கிடைக்குது. அப்ப 2 மில்லியன்ல வந்து 1,5 மில்லியனை வந்து பங்கு செஞ்சிட்டாங்க. அதாவது செலவு செஞ்சிட்டாங்க. இல்லைங்களா? பங்காளரிடையே அந்த லாபத்தை பகிர்ந்துட்டாங்க. அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் அவங்களோட அந்த நிறுவனத்துறை சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? எவ்வளவு ஆயிக்கும்? 2 மில்லியன் அவங்களோட லாபம்.
அந்த 2 மில்லியன் லாபத்துல இருந்து 1.5 மில்லியனை வந்து அந்த பங்காளர்ல நிறுவனத்தில் இருக்கிற பங்காளருக்கு வந்து 1.5 மில்லியன் வந்து பகிர்ந்துட்டாங்க. அப்ப பகிரப்படாத லாபம் எவ்வளவு? 50 லட்சம். 50 லட்சம். அதாவது 0.5 மில்லியன் சொல்லுவோம். ஓவா இல்லையா? ஓ சரியா? 50 லட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த 50 லட்சம் தான் என்ன? என்னது சொல்லுங்க பாப்போம். நிறுவனத்துறை சேமிப்பு. நிறுவனத்துறை சேமிப்பு. வெரி குட். விலை என்ன சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப ஒரு 100 லட்சம் வந்து ஒரு நிறுவனத்துல என்ன செய்யறாங்க? ஒரு 100 லட்சம்னு சொன்னா என்னது? 1 மில்லியன். 1 மில்லியனுக்கு தான் இந்த 100 லட்சம் அப்படின்னு சொல்லுது. அப்ப 1 மில்லியன் ஒரு நிறுவனத்துக்கு வந்து வருமானமா வருது ஒரு மாசத்துக்கு. விலை என்ன சொல்றது? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 0.5 மில்லியன், அதாவது 50 லட்சத்தை வந்து என்ன செய்யறாங்க? செலவு செய்யறாங்க. அப்ப செலவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு ஒரு நிறுவனத்துல ஒரு ஆள் மட்டும் மீக்க மாட்டாரு. சில பங்காளர்கள் இருப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து சில நிறுவனங்களை செய்வாங்க. அப்படி செய்யற டைம்ல ஒரு 10 பேருக்கு இடையில ஒரு 50 லட்சத்தை கொடுத்தா 10 லட்சம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் போகுது மாசம். அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் எவ்வளவு ஈக்குது? பேலன்ஸ் எவ்வளவு ஈக்குது அந்த நிறுவனத்துல? பகிரப்படாம பேலன்ஸ் எத்தனை லட்சம் ஈக்குது? 10 100 லட்சத்துல விலங்கல சென்னது விளங்கல சார். 100 லட்சத்துல 50 லட்சம் வந்து பங்காளர்களிடையே அந்த லாபத்தை பகிர்ந்துட்டாங்க. லாபத்தை மட்டும் சொல்றேன். இல்லைங்க, அந்த முதலீடு அதெல்லாம் இல்ல. லாபத்தை மட்டும் சொல்றேன். 100 லட்சத்துல 50 லட்சத்தை என்ன செஞ்சுட்டாங்க? பங்காளரிடையே பகிர்ந்துட்டாங்க. பேலன்ஸ் எத்தனை லட்சம் மீக்கும்? 50 லட்சம். 50 லட்சம். அந்த 50 லட்சம் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நிறுவனத்துல உள்ள நிறுவனத்துறை சேமிப்பு. நிறுவனத்துறை சேமிப்பு. சிம்பிளா விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த நிறுவனத்துறை சேமிப்பு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா எதிர்கால முதலீட்டுக்கு வந்து பயன்பட பயன்பட போகுது. சரியா? அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். நிறுவனத்துறை சேமிப்புனா என்னன்றது. அப்ப நிறுவனத்துறை சேமிப்புனா என்னன்னு கிளியரா விளங்கினா சார் இந்த விளங்கல? அதுல வர இலக்கணத்தை கொண்டு சொல்லியா? நிறுவனம் பெற்றுக்கொள்ற லாபத்தின் ஒரு பகுதி அதன் பங்காளரிடையே பகிரப்படாமல் சேமித்து வைக்கப்படுவதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வணிக சேமிப்பு அல்லது நிறுவனத்துறை சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்ததாக நான் 3வது வகை தான் என்னன்னு சொன்னால் இந்த அரசத்துறை சேமிப்பு. சரியா? அப்ப உள்நாட்டு சேமிப்பு 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். வீட்டுத்துறை, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசத்துறை சேமிப்பு. அப்ப வீட்டுத்துறை சேமிப்பு பத்தி பார்த்துட்டோம், நிறுவனத்துறை சேமிப்பு பத்தி பார்த்துட்டோம். அதே மாதிரி அரசத்துறை சேமிப்பு நாங்க பார்க்க போறோம். அப்ப அந்த அரசத்துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக்கணும். இந்த அரசத்துறை சேமிப்பு அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துல நடைமுறை கணக்கு மிகையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அரசு சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடைமுறை கணக்கு மிகை என்னது சொல்லுதோ மொத்த அரச வருமானம் வந்து நடைமுறை செலவை விட அதிகமாகிறது. இப்ப உதாரணமா ரைட், அடுத்த பேஜுக்குள்ள போமே, இறுகிட்டு நிக்காம. சரியா? அடுத்த பேஜுக்குள்ள போவோம். உதாரணமா இப்ப நாங்க அரசாங்கத்தின் வருமானம் வந்து ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொல்லுவோமே. 2 லட்சம் இல்ல, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொன்னா சரியா? அரசாங்கத்தின் வருமானம் சரி 20 மில்லியன் சொல்லுவோமே. சரி, 20 மில்லியன் அரசாங்கத்தின் வருமானம். அதே மாதிரி அரசாங்கத்தின் செலவு வந்து 19 மில்லியன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், அரசாங்கம் சேமிப்ப செய்தா? ஓ ஓ எவ்வளவு சேமிப்பு? 1 மில்லியன். 1 மில்லியன். விலை என்ன சொல்றது? இந்த 1 மில்லியனுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பேர் என்னன்னு தெரியுமா? நடைமுறை கணக்கு மிகை. என்னது சொல்லுங்க பாப்போம். நடைமுறை கணக்கு மிகை. நடைமுறை கணக்கு. வெரி குட். நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நடைமுறை கணக்கு இதை நல்லா விளங்க பாப்போமே, எந்த அளவுக்கு நீங்க நோட் பண்றீங்கன்னு பாப்போம். சரியா? அப்ப இந்த நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொன்னா அப்ப நடைமுறை கணக்கு குறைவாருன்னு சொன்னா எப்படியாக வந்து அரசாங்கத்துல எப்படியான நிகழ்வு நடந்திக்கணும் வருமானத்துக்கும் செலவுக்கும்?
சேமிக்கப்பட்டில்ல. சரி, சேமிக்கப்பட்டில்ல. நடைமுறை கணக்கு குறை வந்து சேமிக்கப்பட்டில்லைன்னு சொன்னா வருமானத்துக்கும் செலவும் வந்து எப்படி நீக்கணும்? சமனாயிந்தி. சம வருமானத்தை விட அதிகமா செலவழிச்சு. வெரி குட். விலை என்ன சொல்றது? எப்படி நீக்கணும்? எப்படி நீக்கணும்? வருமானத்தை விட வருமானம் ஒரு 20 மில்லியன் அப்படின்னு சொன்னா செலவு வந்து 21 மில்லியன் ஆகுது அப்படின்னு சொன்னா இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நடைமுறை கணக்கு குறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ல சேமிப்பு செய்யும் அரசாங்கம்? இல்ல. அரசாங்கம் இல்ல. விலை என்ன சொல்றது? சேமிப்பும் நினைக்க இல்ல. மேலதிகமா என்ன செஞ்சது? செலவு தான் ஏற்பட்டுது. வருமானம் குறைவு. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? அரசு துறை சேமிப்பு. அப்ப அரசாங்கத்தின் மொத்த வருமானத்துல இருந்து நடைமுறை செலவை வந்து கழிக்க வாரது. நடைமுறை செலவை கழிக்க வாரது தான் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா அரசாங்கத்தின் சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி என்ன சொல்றது? அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொல்றது? நடைமுறை கணக்கு மிகை அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா விளங்கினா? அரசாங்கத்துறை சேமிப்புனா என்னன்னு விளங்கினா? விளங்கிச்சா இல்லையா? விலகின சார். ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னா முதலீடு. சரியா? முதலீடு. இப்ப சேமிப்பு எல்லாம் கிளியர் தானே? ஓ சார். ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வாரம் முதலீடு. இப்ப நாங்க இன்னும் முதலீடு ஒரு சின்ன ஒரு விஷயம், மூலதன ஆக்கம்ன்ற ஒரு விஷயம் ஈகுது, மூலதன ஆக்கம்ன்ற ஒரு விஷயம் ஈகுது. அதே மாதிரி இன்னொரு விடயம் வந்து பணம் வந்து மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம் என்னது? பணம் மூலதனமா கருதப்படுமான்னு கேட்டா இல்ல. பணம் ஒரு மூலதனம் இல்ல. அப்ப அதுக்கான காரணம் என்ன? கருதப்படாமைக்கான படாமைக்கான காரணம் என்னன்றதை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். சரியா? ரைட். இது மூணும் தான் எங்கட இப்ப இந்த இந்தியான கிளாஸ்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சோ இத மூணையும் பார்த்துட்டு கிளாஸை முடிப்போம். சரியா? ரெடியா எல்லாரும்? ஓ சார். ரைட். அப்ப முதலாவது விஷயம் இந்த முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா குறித்த ஒரு வருட கால பகுதியில மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற பணத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். எதன் மீது ஈடுபடுத்தப்படுறது? மூலதன சொத்துக்கள் மீது. விளங்கினா? அப்ப மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற பணம் தான் என்ன? முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சேமிப்பானது வந்து வருமானத்தை வந்து உழைக்கும் நோக்குல முதலீட்டின் மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தும் பொழுதோ அது வந்து முதலீடாக மாற்றம் அடையும். அப்ப இந்த மூலதனத்து சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையிலான அந்த என்னது தொடர்பு விளங்கிக் கொள்ளணும். என்ன தொடர்பு? சேமிப்பு வந்து எனது வருமானத்தை உழைக்கிற நோக்கத்துல மூலதனத்தை வந்து எனது மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்துறான். சார் அந்த கொஞ்சம் மாதிரி வருது. விலங்கல்ல வாய்ஸ் ஸ்லோவா வருது. இல்லையே, எவ்வளவு சவுண்டா தானே பேசுறேன். ஸ்லோ வருது. அடுத்தாள் உங்களோட போன்ல கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க. சாரா ஸ்லோவா வருது. இல்ல சார். அதானே உங்களோட போன்ல தான் என்ன சரி அப்செட் ஆகும். ஏன்னா மைக் வந்து எனக்கு அவ்வளவு கிட்ட இருக்குது. சரிப்பா. சரியா? இப்போ ஓகே தானே? ஓ சார். சரி. அப்ப இந்த முதலீடுன்னா என்னன்ற விளங்கிக் கொள்ளணும். இப்ப முதலீடு அப்படின்னு சொன்னா ஒரு குறித்த ஒரு காலப்பகுதியில மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற பணத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? முதலீடு. முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதலீடு இப்ப சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா சேமிப்பு வந்து ஒரு எப்படி முதலீடாக மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா சேமிப்பு தான் ஒரு முதலீடா மாற்றம் அடையும். அதை நாங்க ஆரம்பத்துல சொன்னேனா இல்லையா? என்ன ஆரம்பத்துல நான் அதை சொன்னேனா இல்லையா? ஆ அப்ப சேமிப்பு வந்து எப்படி முதலீடாக மாற்றம் அடையும் அப்படின்னு சொன்னா சேமிப்பு வந்து இப்ப உதாரணமா ஒருத்தன் வீட்டுத்துறையினர் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு? 1 லட்சம் ரூபாய் சல்லில
₹1,00,000 சல்லில 50,000 செலவழிச்சிட்டு 50,000 வந்து சேமிச்சு வைக்கிறாரு. சரியா? 50,000 என்ன செஞ்சுறாரு? சேமிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப இந்த 50,000 வந்து சும்மா வைக்காம அவரு வந்து என்ன செய்றாரு? லாபம் உழைக்கிற நோக்கத்துல அல்லது வருமானத்த உழைக்கிற நோக்கத்துல வந்து என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, மூலதன சொத்துக்கள் மீது மூலதன சொத்துக்கள் மீது வந்து இந்த 50,000 வந்து ஈடுபடுத்துறாரு. விளங்குதா என்ன சொல்றது? அப்ப ஈடுபடுத்துற டைம்ல அது என்னவா மாற்றம் அடையும்? என்னவா மாற்றம் அடையும்? முதலீடா? முதலீடாக மாற்றம் அடைய போகுது. விளங்கினா உங்களுக்கு சொல்றது? இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா, முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு குறித்த ஒரு வருட கால பகுதியில மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்தப்படுகின்ற பணத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் வந்து முதலீட்டுக்கான டெஃபினிஷன். அப்ப சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா, சேமிப்பு வந்து வருமானத்தை உழைக்கிற நோக்கத்துல மூலதன சொத்துக்கள் மீது ஈடுபடுத்துற டைம்ல தான் வந்து அது என்னவா மாற்றம் அடையுது? என்னவா மாற்றம் அடையுது? முதலீடா மாற்றம் அடையுது. முதலீடாக மாற்றம் அடையுது. அப்ப முதலீடுன்னா என்னன்னு கிளியரா விளங்கினா? விளங்கினா? முதலீடுன்னா என்னன்னு கிளியரா விளங்கினா? ஓ சார். வெரி குட். அடுத்ததாக இந்த மூலதன ஆக்கம்ன்ற ஒரு விடயம் இருக்குது. அப்ப இந்த மூலதன ஆக்கம் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முதலீடு அதிகரிக்கிற டைம்ல மூலதன மூலதனம் உருவாக்கப்படுமா இல்லையா? முதலீடு அதிகரிக்கா மூலதனம் உருவாக்கப்படுமா இல்லையா? உருவாக்கப்படும். உருவாக்கப்படும். ஆரம்பத்திலே ஒரு இது ஒண்ணு போட்டிக்கிறேன்னு பாருங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஒண்ணு போட்டிப்பேன். என்னது? மூலதனம் வந்து எதன் மூலம் உருவாகுது? முதலீட்டின் மூலம். முதலீடு எதன் மூலம் உருவாகுது? சேமிப்பின் மூலம். விளங்கினா? இதுக்கு இடையிலான தொடர்புகளை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு இந்த மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா சம்டைம் கொஸ்டின்ல கேட்பான். முதலீட்டுக்கும் மூலதனத்திற்கும் சேமிப்புக்கும் இடையிலான தொடர்பினை விளக்குக அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்டானா நீங்க தெளிவா கொடுக்கணும். சேமிப்புன்னா என்னன்றதை கொடுக்கணும். சேமிப்புன்னா என்னன்றதை கொடுத்தோ அது சேமிப்பு எப்படி உருவாகுதுன்றதை கொடுக்கணும். அந்த சேமிப்புல இருந்து எப்படி முதலீடு உருவாகுன்றதை கொடுக்கணும். அப்ப முதலீட்டுல இருந்து எப்படி மூலதனம் உருவாகுது? முதலீட்டுல இருந்து எப்படி மூலதனம் உருவாகுது? அதாவது முதலீடு அதிகரிக்கிற டைம்ல மூலதனத்தின் உருவாக்கத்துல வந்து அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். அப்ப ஏற்படுற டைம்ல அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மூலதன ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூலதன ஆக்கத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னா மூலதன திரட்சி. மூலதன திரட்சி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? மூலதன ஆக்கத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? மூலதன திரட்சி. மூலதன திரட்சி. அப்ப இந்த மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு விளங்கினா? மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு விளங்கிச்சா? ஓ சார். வெரி குட். விளங்கினா சொல்றது? அப்ப மூலதன ஆக்கம்டா என்ன சொல்லுங்க பாப்போம். மூலதன ஆக்கம்டா என்ன? முதலீடு அதிகரிக்கும் போது ஆ மூலதன அதிகரிப்பு ஏற்படுது. அதுதான் ஆ மூலதன ஆக்கம் எனப்படுது. அப்ப மூலதன ஆக்கத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? மூலதன திரட்சி. வெரி குட். என்ன சொல்றது? ரைட். அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு விடயமும் விளங்கினா முதலீடு மூலதனாக்கம் ரெண்டு விடயமும் விளங்கினா ஓ சார். ரைட். அடுத்த விஷயம் லாஸ்டா இன்றைய கிளாஸ்ல லாஸ்ட் விஷயம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா பணம் வந்து மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணங்கள் என்ன? அதான் நாங்க பார்க்க போறோம். பணம் வந்து மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணத்தை நாங்க இந்தியான கிளாஸ்ல கடைசி விஷயமா பார்க்க போறோம். அடுத்தது இந்த உற்பத்தி காரணியில முயற்சியாண்மையை வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். சரியா? ஏண்டா டைம் போதாது. ரைட். இப்ப பணம் வந்து நல்லா விளங்கிக்கணும். இது வந்து பாஸ் பேப்பர்ல வந்த கொஸ்டின். என்ன சொல்றது? என்ன கொஸ்டின் சொன்னா இந்த பணம் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு வந்த கேள்வி. அதால உங்களுக்கும் வந்து வரலாம். சரியா? நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மிக பிரதானமான ஒரு பாயிண்ட்ஸ். பணம் மூலதனமா உங்களோட டேம் எக்ஸாமுக்கு வரும். நிறைய டெஸ்ட்டுகளுக்கு வரும். ஸோ FWC பேப்பர்ல வரும். கொழும்பு ரிசோர்ஸ் பேப்பர்ல வரும். என்ன சொல்றது? அப்படி நிறைய பேப்பர்ல வந்து இந்த கேள்வி வந்து என்ன செய்யறான் கேட்கிறான். என்னது? பணம் வந்து மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணத்தை விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. மூலதனம் அப்படின்னு சொன்னா நாங்க என்னன்னு பார்த்தோம்? உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்தை தானே நாங்க மூலதனம்னு பார்த்தோம். ஓவா இல்லையா? ஓ உற்பத்தி செயற்பாட்டுல வந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்தை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா
மூலதனம் அதாவது என்னது மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது? அப்ப பொருட்கள் சேவைகள உற்பத்தியில வந்து நேரடியாக பங்களிப்பு செய்யறது. அதானே அந்த மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவா இல்லையா? நேரடியாக ஒரு பொருள வந்து உற்பத்தி செய்றதுக்கு ஒரு பொருள வந்து உற்பத்தி செய்றதுக்கு, அதுக்கு நேரடியாக என்ன தேவை? என்ன தேவை? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்றது ஒரு உற்பத்தி காரணிகள் தேவை. சரியா? அப்ப இந்த மூலதனம் அப்படின்றது வந்து, இப்ப நேரடியா வந்து நாங்க என்னது ஒரு கட்டடமோ, அல்லது வந்து என்னது ஒரு பிஸ்கட் உற்பத்தின்னு சொன்னா மாவோ, ஃபோன் உற்பத்தின்னு சொன்னா வயர் கனெக்ஷன், அதே மாரி கேமரா இதெல்லாம் வந்து என்ன? இதெல்லாம் வந்து என்ன? மூலதனம். சரியா? அப்ப அது வந்து உற்பத்தி செயற்பாட்டுல நேரடியாக பயன்படுத்தப்படுது. ஒரு பொருள உற்பத்தி செய்றதுக்கு தேவை அதெல்லாம். விளங்கினா? அதத்தான் வந்து என்ன? மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த பணத்த வந்து பயன்படுத்தி, பணத்த வந்து நேரடியா உற்பத்தி செயற்பாட்டுல பயன்படுத்த இயலுமா? ஒரு கலவைய எடுக்க இயலுமா? ஏலா. இயலாதானே. பணத்த இப்ப உதாரணமா என்ன சொல்றது? இப்போ ஒரு பென் அ பேனை ஒன்று உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பேனைய வந்து உற்பத்தி செய்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை? அந்த மை தேவை. அதே மாரி அந்த கூர் ஒன்று தேவை. அந்த பட்ட குழல் தேவை. அதே மாரி அந்த மூடி ஒன்று செட் பண்றதுக்கு அதெல்லாம் தேவை. அப்ப பணத்த வந்து நாங்க அத என்ன சரி உற்பத்திக்காக பயன்படுத்த இயலுமா? ஒரு மூடிய உற்பத்தி செய்றதுக்காகவோ, அல்லது வந்து ஆ மைய தயாரிக்கிறதுக்காகவோ பணத்த பயன்படுத்த இயலுமா? ஏலா. நேரடியா உற்பத்திக்கு பயன்படுத்த இயலாது தானே. அது ஒரு பணம் அப்படின்றது வந்து ஒரு நிதி சொத்து. அது வந்து மெய் சொத்து அல்ல. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப பணம் வந்து பணத்த பயன்படுத்தி நேரடியாக பொருட்கள உற்பத்தி செய்ய இயலுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்லை. இயலாது. இயலாது. முடியாது. இதெல்லாம் என்ன சொல்றது? இதனால பணமானது ஒரு உற்பத்தி காரணியாக கருத முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது. எனவே பொருளியல்ல வந்து பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுவதில்லை. இது கிளியரா விளங்கினா? விளங்கினா இது பணம் பணம் ஏன் வந்து ஒரு மூலதனமாக கருதப்படாது? அதுக்கான காரணம் அப்படின்றது விளங்கினா என்னண்டு? ஓ சார். ரைட். வெரி குட். சரியா? இது வந்து நிறைய கேள்வியில வந்து உங்கள்ட்ட கேட்கிறான். தெளிவாக விளங்கிக்கணும். இன்னும் ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. மூலதனம் என்பது வந்து உற்பத்தி செயற்பாடுல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மெய் சொத்து. ஆனா, இந்த பொருட்கள் சேவைகள வந்து இந்த மூலதனம் அப்படின்றது பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு வந்து நேரடியாக பங்களிப்பு செய்யுது. ஆனா, பணம் என்பது ஒரு நிதி சொத்து. இல்லைனா, அந்த பணத்த பயன்படுத்தி என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா, நேரடியாக பொருட்கள் சேவைகள வந்து உற்பத்தி செய்ய இயலாது. இயலுமா? இயலுமா இயலாதா? ஏலா. ஏலா. அதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப இதனால பணமானது வந்து ஒரு உற்பத்தி காரணியாக என்ன செய்யாது? கருத மாட்டாது. சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். எனவே வந்து பொருளியல்ல பணம் அப்படின்றது வந்து ஒரு மூலதனமாக கருதப்படுவதில்லை. சரி. இதுதான் இந்த மூலதனம் சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் இன்றைய அந்த கிளாஸ்ல வந்து முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க எது பார்க்க போறோம்? எது பார்க்க போறோம்? முயற்சியாண்மை. சரியா? வெரி குட். முயற்சியாண்மைய தான் நாங்க என்ன செய்ய போறோம்? அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப இந்த கிளாஸ்ல பார்த்தது எல்லாத்துக்குமான நோட்ஸ வந்து முயற்சியாண்மை நோட்ஸோட சேர்த்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. மேலதிகமான விஷயங்கள் எல்லாரும் நோட் பண்ணீங்களா? சொன்ன விஷயங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த சொன்ன விஷயத்துல வந்து நிறைய விஷயங்கள் நோட்ஸ்ல எல்லாம் இருக்குது மேக்ஸிமம். ஆனா இல்லாத விஷயங்களும் நிறைய சொல்லிக்கிறேன். அப்ப நோட் பண்ணீங்களா எல்லாரும்? சொன்ன மாரி? ஓ சார். வெரி குட். அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நான் தார நோட்ஸோட இன்க்ளூட் பண்ணி எது இல்லையோ அத வந்து அதுல போட்டு தெளிவா கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு தேவையான மாரி. சரி. ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திப்போம். எல்லாரும் தொடர்ச்சியா நல்லா படிங்க. ஃபுல் டார்கெட் வைங்க. சரியா? உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் பாடத்துல செய்ய இயலுமோ எல்லா ஹெல்ப்பையும் வந்து நான் உங்களுக்கு செய்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ச்சியா அ படிச்சு கொண்டே இருங்க. ரைட். அப்ப இதோட நாங்க கிளாஸ முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கம் வலைக்கும் அஸ்ஸலாம் சார்.